Hi guys, welcome to the Castle Tam. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா frog based Pokemons பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சோ கீழ இருக்க subscribe பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சோ Pokemon World பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட Pokemons வந்து இருக்கு. அதுல நிறைய Pokemons வந்து பார்த்தோம்னா டிஃபரண்ட் அனிமல்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா லைக் ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய frog மற்றும் toad பேஸ் பண்ணி ஒரு சில Pokemons வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அதுல என்னன்னு சொல்லி தான் இப்ப பார்க்க போறோம். இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான திங் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பொக்கேமான்ஸால லேண்ட் மற்றும் வாட்டர்ல வந்து இருக்கக்கூடிய தன்மை கொண்டதா வந்து இருக்கு. அது ஆம்பிபியஸ் நேச்சர்னு வந்து சொல்லுவாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போது ஜெனரேஷன் 1ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணப்பட்ட கேண்டோ ஸ்டார்டர் பொக்கேமான்ஸ்ல ஒன்னான சீட் பொக்கேமான் சொல்லி அழைக்கப்படக்கூடிய பல்பசார். இது வந்து கம்ப்ளீட்லி கிராஸ் அண்ட் பாய்சன் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். பொக்கேடெக்ஸ் என்ட்ரிலேயே இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்பர் 1ல வந்து இருக்கு. இந்த பொக்கேமானோட பேக்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பல்ப் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தோம்னா நிறைய பவர்ஃபுல்லான மூவ்ஸை வந்து இந்த பொக்கேமானால வந்து ஆக்சஸ் பண்ணுது. லைக் நம்ம ஆஷ் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த பல்பசார் பொக்கேமான் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தோம்னா ஒரு 3 ஸ்டேஜ் எவால்யூஷன் தன்மை கொண்ட ஒரு பொக்கேமான். இதனால இதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா இது வந்து ஐவிசாரா வந்து எவால்வ் ஆகும். இதுமே வந்து பார்த்தோம்னா லைக் கிராஸ் அண்ட் பாய்சன் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான் தான். இதோட முதுகுல வந்து நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா பல்ப் மாதிரி இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ்ல இருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு பிங்க் கலர்ல பட் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் ஆயிருக்கும். லைக் ஒரு ஃப்ளவர் வந்து பூக்குற நிலைமையில வந்து பார்த்தோம்னா இதோட எவால்யூஷன் வந்து இருக்கும். இதுமே அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா இது வந்து பார்த்தோம்னா வீனுசாரா வந்து எவால்வ் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்லி கிராஸ் அண்ட் பாய்சன் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். லைக் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா அந்த பல்ப்ல இருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு பூ மொட்டு மாதிரி வந்திருக்கும். அந்த பூ மொட்டுல இருந்து வந்து பார்த்தோம்னா எவல்யூஷன் ஆக்சஸ் பண்றதுனால ஒரு மிகப்பெரிய பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து பார்த்தோம்னா பூத்து இருக்கும். அந்த ஃப்ளவரோட உதவி மூலமா வந்து பார்த்தோம்னா நிறைய பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ்மே வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமானால வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. இந்த பொக்கேமானுக்கு வந்து பார்த்தோம்னா 2 டிஃபரண்டான ஒரு ஃபார்ம் வந்து இருக்கு. லைக் ட்ரெய்னருக்கும் இந்த பொக்கேமானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் உதவி மூலமா ட்ரெய்னர் கிட்ட கீ ஸ்டோனும் இந்த வீனுசார் கிட்ட அதுக்குன்னு உரித்தான மெகா ஸ்டோன் இருக்கிறது மூலமா இதால மெகா எவால்யூஷனுமே வந்து ஆக்சஸ் பண்ணும். அதையும் தாண்டி இந்த பொக்கேமானுக்கு வந்து பார்த்தோம்னா ஜிகாண்டாமேக்ஸ் ஃபேக்டர் இருக்கிறதுனால இதால ஜைகார்டாமேக்ஸ் ஃபார்மே வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ணக்கூடியதா வந்து இருக்கு. லைக் நம்ம மே கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா வீனுசாருக்கு வந்து இருக்கு. அதையும் தாண்டி ஒரு சில ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரெய்னர்ஸ் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா லைக் இந்த வீனுசார் பொக்கேமான் வந்து இருக்கு. லைக் இந்த பல்பசார், ஐவிசார் மற்றும் வீனுசார் இந்த பொக்கேமான்ஸை வந்து பார்த்தோம்னா சீட் பொக்கேமான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஜெனரேஷன் 1ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட தேட்போல் பொக்கேமான் ஆன பாலிவாக். இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இதுக்கு வந்து எந்த விதமான ஆர்ம்ஸும் வந்து இருக்காது. அதோட டெய்லோட உதவி மூலமா இதால பயங்கரமா வந்து ஸ்விம் பண்ணும். அதையும் தாண்டி இந்த பொக்கேமான் வந்து அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா இது வந்து போலிவரிலா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு வாட்டர் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான் தான். இதால வந்து பார்த்தோம்னா வாட்டர் அண்ட் லேண்ட்ல வந்து செயல்படும். லைக் இதோட மசிலோட டெவலப் மூலமா இதால லேண்ட்லயும் அதே மாதிரி இது வந்து வாட்டர்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப அஜைலாவுமே வந்து செயல்படும். இது வந்து பார்த்தோம்னா பிரான்ச்டு எவல்யூஷன் கேட்டகரியில வரதுனால அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த பொக்கேமான் கிட்ட வந்து பார்த்தோம்னா வாட்டர் ஸ்டோன் கொடுக்கிறது மூலமா அது வந்து பாலிவார்த்தா வந்து எவால்வ் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் அண்ட் ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். ஸோ இந்த பொக்கேமானுக்கு வந்து ஸ்ட்ராங்கான மசில் டெவலப் ஆயிருக்கிறது மூலமா இதோட அட்டாக் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து இருக்கும். லைக் ஜோத்தோ ரீஜன்ல இருக்கக்கூடிய ஃபைட்டிங் டைப் ஜிம் லீடரான சக்கு கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமான் வந்து இருக்கு. லைக் இந்த பாலிவாக், பாலிவரில் மற்றும் பாலிவார்த் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டேட்போல் பொக்கேமான் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இந்த பொக்கேமானோட பாடி நீங்க நோட் பண்ணிதாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்பைரலால கவர் ஆயிருக்கும். லைக் அதை தொடர்ந்து இந்த பாலிவரில் கிட்ட வந்து பார்த்தோம்னா லைக் கிங்ராக் கொடுத்து ட்ரேட் பண்றது மூலமா அது வந்து இன்னொரு எவால்யூஷனான ஃப்ராக் பொக்கேமான் சொல்லி அழைக்கப்படக்கூடிய பாலிடோடா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி வாட்டர் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான் தான். இதோட கலர் வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸா இருக்கிறத விட டிஃப்ரெண்டா இருக்கும். அதையும் தாண்டி இது வந்து பார்த்தோம்னா பாலிவாக் மற்றும் பாலிவரிலுக்கு லீடர் மாதிரி வந்து பார்த்தோம்னா செயல்படும். லைக் கேண்டோ ரீஜன்ல இருக்கக்கூடிய வாட்டர் டைப் ஜிம் லீடரான மிஸ்டி கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமான் வந்து இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போது ஜெனரேஷன் 4ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட டாக்ஸிக் மவுத் பொக்கேமானான குரோகாங்க். இது வந்து கம்ப்ளீட்லி பாய்சன் அண்ட் ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இதோட சீக்ல இருக்கக்கூடிய பாய்சனோட உதவி மூலமா அதோட ஃபிங்கர் டிப்ல இன்ஃபியூஸ் பண்ணி பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணும். அதையும் தாண்டி அதோட பாய்சன் சாக்கை எக்ஸ்பேண்ட் பண்றது மூலமா நாய்ஸை வந்து கிரியேட் பண்ணும். லைக் நம்ம பிராக் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமான் வந்து இருக்கு. இதுவுமே அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா இது வந்து டாக்ஸிக் க்ரோக்கா வந்து எவால்வ் ஆகும். அதுவுமே வந்து பார்த்தோம்னா பாய்சன் அண்ட் ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான் தான். அதோட மவுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பாய்சன் சாக் உதவி மூலமா பாய்சனை கிரியேட் பண்ணி அதோட நக்கல்ல இருக்கக்கூடிய கிளாஸ்ல இன்ஃபியூஸ் பண்ணி பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணக்கூடியதா வந்து இருக்கு. லைக் டீம் கேலக்டிக்கோட மெம்பரான சாட்டன் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமான் வந்து இருக்கு. லைக் இந்த குரோகாங்க் மற்றும் அதோட எவால்யூஷன் இதுங்களை வந்து பார்த்தோம்னா டாக்ஸிக் மவுத் பொக்கேமான் வந்து சொல்லுவாங்க.
ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போகிறது ஜென்ரேஷன் 5 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட டேட்போல் போக்கேமான் ஆன டிம்போல். இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இது சீக்ஸை வந்து வைப்ரேட் பண்ணுறது மூலமாக சவுண்ட் வேவ்ஸை கிரியேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. இதுவுமே அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இது வந்து வைப்ரேஷன் போக்கேமான் ஆனால் பால்பைட்டோட வந்து எவால்வ் ஆகும். இது வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி வாட்டர் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த போக்கேமானால அண்டர் வாட்டர்லையும் ட்ரை லேண்ட்லையுமே வந்து வாழக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஸ்டிக்கியான டங் இதுகிட்ட இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி பயணமாக வந்து அட்டாக் பண்ண வந்து ட்ரை பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் நம்ம ஆஷ் கிட்டயுமே வந்து இந்த போக்கேமான் வந்து இருக்கு. அதையும் தாண்டி இன்னோவா ரீஜனோட கிரவுண்ட் டைப் ஜிம் லீடரான கிளே கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த போக்கேமான் வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் இதுமே அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா இது வந்து சைஸ்மிட்டோடா வந்து எவால்வ் ஆகும். இதுவே வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இது ஃபிஸ்ட்ல இருக்கக்கூடிய பம்ப்ஸை வந்து பயங்கரமா வைப்ரேட் பண்றது மூலமா ஒரு ஸ்ட்ராங்கான பஞ்ச் வந்து பார்த்தோம்னா இந்த போக்கேமான் வந்து கொடுக்கும். இதோட எபிலிட்டி வந்து பார்த்தோம்னா ஷிஃப்ட் ஸ்விம்ன்றதுனால ரெயின் அப்போ வந்து பார்த்தோம்னா இதோட ஸ்பீடு வந்து பயங்கரமா வந்து பூஸ்ட் அப் ஆகும். ஸோ அதை தொடர்ந்து ஜென்ரேஷன் 6ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட கேலோ ஸ்டார்டர் போக்கேமான் ஆன பபிள் ஃப்ராக் சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஃப்ரோக்கி. இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த போக்கேமான் கிரியேட் பண்ணக்கூடிய பபிள்ஸை வந்து பார்த்தோம்னா ஃப்ரபிள்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. எதனாலனா ஆப்பனன்ஸோட அட்டாக்கை இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா அதோட டேமேஜை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அதுவுமே பபிள் ஃப்ராக் போக்கேமான் சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஃப்ரொகடேரா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு வாட்டர் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே வந்து செயல்படக்கூடிய ஒரு போக்கேமானாக வந்து இருக்குது. இதோட பபுளை வந்து பார்த்தோம்னா எலாங்குலேட் பண்ணி வந்து பார்த்தோம்னா மற்றவங்களை பிடிக்கிறதுக்குமே வந்து பார்த்தோம்னா இது வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. லைக் நம்ம கோ கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த போக்கேமான் வந்து இருக்குது. இதுவுமே அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நிஞ்சா போக்கேமான் ஆன கிரனிஞ்சாவா வந்து எவால்வ் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் அண்ட் டார்க் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். லைக் இந்த போக்கேமான் வந்து பார்த்தோம்னா அதோட வாட்டர் பவரை கம்ப்ரஸ் பண்ணுறது மூலமாக ஸ்டார் மாதிரி கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணும். அதை வந்து பார்த்தோம்னா வாட்டர் ஷூரிகான் வந்து சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இந்த போக்கேமான் வந்து பார்த்தோம்னா அதோட மிகப்பெரிய நாக்கை வந்து பார்த்தோம்னா அந்த கழுத்தை சுற்றி வந்து கவர் பண்ணியிருக்கும். இன்ஃபேக்ட் இந்த போக்கேமானாலுமே வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷனுமே வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. ஸோ ட்ரைனர் மற்றும் இந்த போக்கேமான் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பாண்ட் மூலமாக அதால் இந்த எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணுது. அதையும் தாண்டி லைக் நம்ம ஆஷ் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா கிரனிஞ்சா வந்து இருக்கிறதுனால அந்த கிரனிஞ்சாக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியான பேட்டில் பேண்ட் உதவி மூலமாக ஆஷ் கிரனிஞ்சான்னு கூடிய இன்னொரு நியூ ஃபார்மை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு. இந்த ஃபார்ம் மூலமாக நிறைய ஸ்ட்ராங்கான போக்கேமான் அகேன்ஸ்டாக வந்து பார்த்தோம்னா ஆஷ் கிரனிஞ்சா வந்து பேட்டில் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது ஜென்ரேஷன் 9ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட டேட்போட் போக்கேமான் ஆன டேட்பல்ப். இது வந்து கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதோட டெய்லோட உதவி மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுனால அதோட பாடி வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து ஸ்டோர் பண்ணும். இதனால இந்த போக்கேமான் எப்பவுமே ஃப்ளோட்டிங்கில் தான் வந்து இருக்கும். அதையும் தாண்டி இந்த போக்கேமான் கிட்ட வந்து தண்டர் ஸ்டோன் கூடிய எவல்யூஷன் ஐட்டம் கொடுக்கறது மூலமாக இதுவுமே வந்து பார்த்தோம்னா எல்ஃப்ராக் போக்கேமான் ஆன பெல்லி போல்ட்டா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ஒரு எலக்ட்ரிக் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். லைக் இந்த போக்கேமான் வந்து அதோட பாடி பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் மற்றும் கான்ட்ராக்ட் பண்ணுறதுனால அதோட பெல்லியில் இருக்கக்கூடிய டைனமோ உதவி மூலமாக ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணும். லைக் பால்டே ரீஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் டைப் ஜிம் லீடரான ஐனோ கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த போக்கேமான் வந்து இருக்குது. ஸோ ஆல் தான் கைஸ் லைக் கேண்டோ ஸ்டார்டர்ஸ் மற்றும் கேலோ ஸ்டார்டர்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ராக் பேஸ்டு கேட்டகரியில் தான் வந்து வருது. அதையும் தாண்டி இந்த ரெண்டு ஸ்டார்டர்ஸாலுமே வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷனுமே வந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. அதையும் தாண்டி நிறைய ஜிம் லீடர்ஸ் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ராக் பேஸ்டு போக்கேமான்ஸ் வந்து இருக்குது. இதில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய போக்கேமான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா வாட்டர் டைப்பாக தான் வந்து இருக்குது. அதையும் தாண்டி ஒரு சில காமனாக இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்னு வந்து பார்த்தோம்னா பாய்சன் அண்ட் ஃபைட்டிங் டைப்பாக தான் வந்து இருக்குது. லைக் அதையும் தாண்டி எவால்யூஷன் ஸ்டோனை யூஸ் பண்ணுறது மூலமாக கூட இந்த போக்கேமான்ஸ் வந்து ஒரு எவால்யூஷன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா ஃப்ராக் பேஸ்டு போக்கேமான்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷோட கிரனிஞ்சா பற்றின வீடியோ வந்துன்னு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.